சார் நான் வந்துட்டு இந்த ஜனநாயகன் படம் சென்சர் விஷயமா வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே கோர்ட்ல. ஸோ அது எப்பதான் வந்துட்டு பெர்மிஷன் கொடுப்பீங்க? படத்தை எப்பதான் ரிலீஸ் பண்ண முடியும்? ஏன்னா நாங்க எல்லாமே வந்துட்டு விஜய் சாரோட படத்துக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எல்லாமே சன்டி நான் வந்துட்டு மலேசியால இருந்து பேசுறேன் சார். மலேசியால இருந்து பேசுறேன். நாங்க எல்லாமே தளபதி விஜய் சாரோட ஃபேன். கவுன்சில் கிட்ட பேசணும்னா நாங்க ஒரு நம்பருக்கு அடிக்கிறோம். ஒரு நம்பருக்கு அடிக்கிறோம். ஒரு நம்பருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விடுறாங்க. நீங்க தானே சொல்லணும். அங்கதானே கேஸ நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க அங்க சென்சர் சர்டிபிகேட் கொடுத்தா தானே. என்ன சார் இப்பெல்லாம் பண்றீங்க? நீங்க எல்லாம் அங்க வந்துட்டு டிவில போடக்கூடாது சொன்னீங்க விஜய் சார் படத்தை. சரி அந்த மாதிரி பண்ணாங்க. இப்ப என்னன்னா ஒரு படத்தையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ண விடாம இப்பெல்லாம் பண்றீங்க. இப்பெல்லாம் பண்ணா நாங்கெல்லாம் எங்கதான் போறது சொல்லுங்க. சரி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே சார், இந்த ஜனநாயகன் மூவி விஷயமா வந்துட்டு சென்சர் டிக்கெட் குடிக்காம உங்களோட கட்சி சார்புல இருந்து நீங்க பண்றீங்களே ஒரு வேலை. ஸோ அது கொஞ்சம் வந்துட்டு உங்க அரசு கிட்ட சொல்லி நம்ம தளபதி சாரோட படத்துக்கு கொஞ்சம் வந்துட்டு சென்சர் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ணா அறிவாலயத்துல பேசுங்க மேடம். எங்கிட்ட பேசணும்? அண்ணா அறிவாலயம் இல்ல, உங்களோட கட்சியில இருந்து தானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. தளபதியோட படம் வரக்கூடாது அப்படின்னு. கவர்மெண்ட் ஆபீஸா? அப்ப உங்களோட இடத்துல இருந்து தானே வந்துட்டு இது கொடுக்காம வந்துட்டு டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம் சார். சார் இந்த ஜனநாயகன் மூவியோட சென்சர் டிக்கெட்டை வந்துட்டு எப்ப கொடுப்பீங்க சார்? ஏன் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சார்? ஏன்னா அந்த படம் வந்துட்டு ரீமேக் படம் தானே. ஏன்னா அந்த ரீமேக் படத்துக்கே சென்சர் டிக்கெட் கிடைச்சிச்சு. ஏன் எங்க தளபதிக்கு மட்டும் வந்துட்டு கொடுக்காம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல, நேரடியா வந்துட்டு கேட்கலனாலும் நாங்க இப்ப கேட்கிறோம். நீங்க சொல்லி தானே ஆகணும். ப்ராசஸ்ல இருக்குன்னா சென்சர் டிக்கெட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது சார்? நீங்க அதை வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு கொடுத்துடலாமே. ஏன்னா நீங்க சென்சர் டிக்கெட் கொடுக்காம இருக்கறனால மூவி வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். வெறும் தளபதிக்கு தான் இப்படி செய்றீங்களா? ஏன்னா பராசக்தி வச்சிட்டா நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். லட்சுமி வரும்னு பார்த்தா மூதேவியில வந்திருக்கா. வீடு விளங்குன மாதிரி தான்.